Hi friends, welcome to Priya Home Cakes. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாக்லேட் கேக் ½ kgக்கான மெஷர்மெண்ட் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் எடுத்து அதில் அரை கப் மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும், ½ ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டு நல்லா வந்து மாவை கலக்கிக்கணும். கலக்கிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா சலிச்சா மட்டும்தான் லம்ப்ஸ் வேறு எதுவுமே இருந்தாலுமே லம்ப்ஸ் இல்லாமல், இந்த கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். அப்போ தான் எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். சால்ட்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து 6 இன்ச் டின்னு, நான் வந்து 6.5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். 6 இன்ச் டின்னும் யூஸ் பண்ணலாம், 6.5 இன்ச்சும் யூஸ் பண்ணலாம். அந்த எடுத்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். அடுத்து 2 முட்டையில் ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லோ வந்து இதில் ஒரு ட்ராப் கூட கலக்கக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வரும். இப்போ ஒயிட்டை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நுரைச்சி வர்ற மாதிரி நம்ம பீட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்பீடில் வச்சு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணோம்னாவே அது நல்லா பீட் ஆகி வரும். ஓரளவுக்கு நுரைச்சி நல்லா வரும், நுரைச்சி வரும். அதுக்கப்புறம் சுகர், அரை கப் சுகர் 3 இதாக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணோம்னா அது சுகர் கரையணும். ஒரு தடவை போட்டு அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுத்து மறுபடியும் ஆட் பண்ணணும் சுகரை. இப்படி பண்ணுறதால சுகர் வந்து சீக்கிரம் நல்லா கரையும். ஸோ 3ஆவது தடவை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா ஸ்டிஃப் பீக்காக வரும். நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறமா மஞ்சக்கருவில் கொஞ்சம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தி அதை வந்து ஒவ்வொன்று முட்டை மஞ்சக்கருவை வந்து ஒன்று ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு, அளவா லைட்டாக பீட் பண்ணாவே போதும். தனித்தனியாக பீட் பண்ணி ரெண்டையுமே சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சக்கருவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலும் 1/4 கப் பாலும் 1/4 கப் ஆயிலும் நான் ரெண்டையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே வந்து 3 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பாலும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மாவை வந்து ஒரு ஃபோல்ட் கட் அண்ட் ஃபோல்ட் பேட்டரை ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபஸ்ட் ஸ்பேச்சுலா வச்சு 2 மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறம் மாவை வந்து 3 இதாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டில் ரொம்ப ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக ஸ்பீடாக வச்சுருக்கேன், நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மெதுவாக பண்ணுங்கள். ரொம்பவும் மாவை வந்து ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து மாவு கொஞ்சம் கெட்டியாக்குற மாதிரி தெரியுது. என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் பாலை விட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது வீடியோ கட் ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டின்னில் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிற டின்னில் அதில் ஊற்றிக்கலாம். சிக்ஸ் 6.5 இன்ச் டின்னு நான் வச்சுருக்கேன். அதில் ஃபுல்லாக மாவு ஃபுல்லாகவே ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ மாவு வந்து ஸ்பேச்சுலாவில் வச்சு நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கினா மட்டும்தான்
இந்த அளவுக்கு நமக்கு வரும். இல்லாட்டி அந்த பபுள் வந்து முட்டையோட அந்த பபுள் வந்து உள்ளே போன மாதிரி ஆயிரும். அதனால் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். டூத் பிக்கை வச்சு இப்படி சர்க்கிளில் சுற்றி எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அப்படி இருந்தும் இருக்கும். அதனால் ஒரு 4 தடவை டேப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 30 minutes 180 டிகிரியில் வச்சு பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக இதோட கேக் டிசைனை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.